ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சீஸ் சாண்ட்விட்சு எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் இதுமாதிரி ஸ்ப்ரெட் சீஸை வந்து தடவி வச்சுக்கோங்க. இது வந்து ரேட் கம்மி தான், 40 ரூபா தான் இருக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். இதுமாதிரி ப்ரெட்டில் வந்து எல்லா சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம துருகி வச்சுருக்க கேரட்டை வந்து மேலே தூவி விட்ருங்க. இந்த மாதிரி கேரட்டை இந்த ஷேப்பில் கரெக்டாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி வச்சுருங்க. அதில் கொஞ்சோண்டு சில்லி சாஸ் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு கிரீன் சில்லி சாஸு. இப்போ வந்து சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் மேலே வந்து நம்ம நல்லா தூவி விட்டுடலாம். அந்த வெங்காயத்து மேலேயும் உப்பு போட தேவையில்ல, சாட் மசாலாவே உங்களுக்கு உப்பு இருக்கும். இப்போ சாட் மசாலா நம்ம நல்லா தேவையான அளவு போட்டாச்சு. இதில் வந்து டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு ப்ரெட்டில் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா ப்ரெட்டுக்கும் அதை மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சுக்கிட்டு தவா நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் சாண்ட்விச்சை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை அடிச்சுக்கிட்டு அந்த முட்டையை பீட் பண்ணதை இந்த ப்ரெட்டுக்கு மேலே இதை மாதிரி கரண்டியை வச்சு நல்லா தடகி விட்டுருங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கும். உள்ள வெங்காயம் கேரட்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் பெரட்டி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ரௌன் கலர் உங்களுக்கு மாறி வந்திருக்கு. இந்த சைடும் வந்து முட்டையை வந்து அதை மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கரண்டியை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அந்த பக்கம் வெந்துடுச்சு. இதை நம்ம பரட்டி போட்டுடலாம். கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். இப்போ ப்ரெட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ப்ரெட்டு நல்லா வெந்துருச்சு. அந்த சீஸு வெங்காயம் கேரட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.